கண்ணியமானவர்களே, ஏந்திய கையை கீழே இறக்குவதற்கு முன் நம்முடைய அனைத்து துஆக்களும் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான அல்லாஹ்வினுடைய மிக பெரும் திருப்பெயரை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய திக்ர் மிகவும் சக்தி வாய்ந்தது. அல்லாஹ்வினுடைய அரிசில் பொறிக்கப்பட்ட வார்த்தை. எதை சொன்னால் அல்லாஹ்வே மயங்குவானோ, எதை சொன்னால் இந்த அடியானுக்கு உடனே இதை கொடுத்துருங்க, இந்த அடியானுடைய துஆவை கபூலாக்குங்க அப்படின்னு அல்லாஹ் நினைப்பானோ, இன்னும் அல்லாஹ் மலக்குமார்களிடத்துல என் அடியான் பாரு என இந்த வார்த்தை சொல்லி கூப்பிட்டுட்டானே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு திக்ரு தான் இந்த ஒரு திக்ரை மட்டும் நீங்கள் தஹஜ்ஜுடைய ஒரு நேரத்தில் நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய கையை ஏந்தி பாருங்கள். அடுத்து ஃபஜ்ர் தொழுகை நீங்கள் உட்காருவதற்கு முன், ஃபஜ்ர் தொழுகை தொழுவதற்கு முன்பு உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை ஓதக்கூடியவர்களை பார்த்து ஆச்சரியப்படுறானா, என்னுடைய அடியான் இந்த வார்த்தையை சொல்லி என்னை அழைச்சிட்டானே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலாவே ஆச்சரியப்படுறானா. நம்மினுடைய துஆக்கள் கபூல் ஆகலை, என்னுடைய தேவைகள் நிறைவேறலை, இன்னும் என்னுடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொள்ளவே மாட்டான், நான் என்ன கேட்டாலும் அல்லாஹ் தஆலா அதை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் வருத்தம் தெரிவிக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, துஆ நீண்ட நாளாக கபூலாகாமல் இருக்கக்கூடியவங்க மிக முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு அமல் தான் இந்த ஒரு அமல். தஹஜ்ஜுடைய நேரத்தில் என்ன வேலை இருந்தாலும், நாங்கள் தஹஜ்ஜுத் தொழுகிற பழக்கமே எங்களுக்கு கிடையாதுங்க அப்படின்னு இருந்தாலும், உங்களுடைய துஆ கபூலாக்கப்பட, உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட ஒரே ஒரு தஹஜ்ஜத்தை எழுந்து தஹஜ்ஜுடைய நேரத்தில் தொழுது முடிச்சுட்டு இந்த ஒரு திக்ரை அழைத்து அல்லாட்ட உங்களுடைய துஆக்களை கேட்டு பாருங்க. ஏன்னு சொன்னால் இந்த ஒரு திக்ர் அல்லாஹ்வினுடைய அரிசையே நடுங்க வைக்குமா. இந்த ஒரு திக்ரை யார் ஓதுனாங்களோ அல்லாஹ்வினுடைய அரிசை நடுங்குதான். அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான அல்லாஹ்வினுடைய மிக பெரும் வார்த்தை, ஒரு புகழுக்குரிய வார்த்தை. அது மட்டும் இல்லாமல் பல வரலாற்று ஆசிரியர்கள் பல குறிப்புகளில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இதுதான் இஸ்முல் ஆலமாக இருக்க முடியும். எந்த ஒரு வார்த்தையை சொன்னால் துஆ கபூலாக்கப்படும், அப்படிப்பட்ட வார்த்தைக்கு தான் இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கண்டிப்பாக இஸ்முல் ஆலமுடைய வார்த்தையாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு திக்ர். இந்த ஒரு திக்ரை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னா, தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து தஹஜ்ஜத் ஒரு 2 ரக்காயத்தோ அல்லது 4 ரக்காயத்தோ அல்லது 8 ரக்காயத்தோ தொழுது முடித்து விட்டு இந்த திக்ரை 100 முறை ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாட்ட கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த திக்ரு என்னென்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யா பதி அஸ் சமாவாதி யா ஹய்யூ யா கையூம் இன்னி அஸ்அலுக என்பதுதான் இந்த ஒரு திக்ர். கண்ணியமானவர்களே, இன்ஷா அல்லாஹ் துஆ கபூலாக்கப்படாதவங்க, தேவைகள் நிறைவேற்றப்படாதவங்க, இன்ஷா அல்லாஹ் நாட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுடைய நாட்டங்கள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய துஆக்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நீங்கள் கேட்டதை விட சிறந்ததாக உங்களுக்கு நிறைவேற்றி தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.